ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை, ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் உலக புற்றுநோய் தினம் 2025 அனுசரிக்கப்பட்டது. 14 வகை புற்றுநோய்கள் குறித்த முக்கிய தகவல்கள் கொண்ட டிஜிட்டல் பிளிப் புக் அறிமுகம் செய்யப்பட்டது. 2025ஆம் ஆண்டிற்கான உலக புற்றுநோய் தினத்தை அனுசரிக்கும் விதமாக கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை, ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் இன்று மதியம் 12 மணி அளவில் பொதுவான புற்றுநோய்கள் குறித்த ஆங்கிலம் மற்றும் தமிழில் தகவல்கள் அடங்கிய புதுமையான டிஜிட்டல் பிளிப் புக் மற்றும் 1 மாத கால இலவச புரோஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு SNRSense அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் சுந்தருடன் சேர்ந்து இணை நிர்வாக அறங்காவலர் நரேந்திரன், ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் டாக்டர் குகன், ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திகேஷ் மற்றும் பிற விருந்தினர்கள் முன்னிலையில் பிளிப்புக் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தனர். முதலாவதாக நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் டாக்டர் குகன் வரவேற்றார். அவேர்னஸ் தான். ஸோ எப்படி அந்த ஸ்டேஜ் ஒன்லேயே நம்ம கண்டுபிடிக்கிறது, ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன்லேயே நம்ம எப்படி அதை டிடெக்ட் பண்ணாக்கா நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ இப்போ பீயிங் அ டென்டிஸ்ட், ஐ ஒர்க்ட் இன் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் சென்னை, வேர் ஐ ஹவ் ஹேண்டில்டு என் நம்பர் ஆஃப் ஓரல் கேன்சர் பேஷண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஓரல் கேன்சர் பொறுத்த வரைக்கும் ஓரல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போதே நீங்கள் தெரிஞ்சிடும், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போதே we can see கிளினிக்கலாகவே நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். பட் வேறஸ் லங் கேன்சரோ இல்லைன்னா மற்ற கேன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ மியர் இன்வெஸ்டிகேஷன் லைக் பேப்ஸ்மியரோ இல்லை மேமோகிராஃபி இந்த மாதிரி ஒரு சின்ன டெஸ்ட் வந்து எடுத்தோம் நம்ம அவேர்னஸ் பண்ணோம்னாக்கா we can at least detect this case in the early stage. அண்ட் இன்னைக்கு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. தோ அஃப்கோர்ஸ் நிறைய கீமோதெரப்பிலையும் சரி ரேடியோ தெரப்பிலையும் நிறைய டார்கெட்டட் இன்டர்வென்ஷன் வந்தாலும் ஸ்டில் ப்ரோக்னோசிஸ் வந்து நம்ம எதுவும் கேரண்டி பண்ண முடியாது. பிகாஸ் இன்னைக்கு வரைக்குமே வந்து இத்தியாலஜி ஆஃப் கேன்சருக்குன்றது ஒரு கிளியர் கட்டாக சொல்ல முடியாத சுச்சுவேஷன் தான் இருக்குது. இந்த ரீசன் நிறைய லைஃப் ஸ்டைல் சொல்கிறாங்க, இல்லைனா வந்து இட் இஸ் ஹெரிடிட்ரியாக வருதுன்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் ஒரு கன்க்ளூஷன் இல்லை. ஸோ அதனால் நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா நாம் வந்து காஷியஸாக ஒன்ஸ் அந்த இப்போ எங்கர் ஏஜ்லேயுமே கேன்சர் நிறைய வருது நிறைய பேருக்கு. ஸோ அதனால் ஏஜ் லிமிட் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஸோ whenever there is possible ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இந்த அவேர்னஸ் மூலிமா பப்ளிக் முன் வந்து நிறைய ஸ்க்ரீனிங் பண்ணிட்டு இந்த மாதிரி கேசஸை ஏர்லியாக டிடெக்ட் பண்ணாக்கா இட் பி ஹெல்ப்ஃபுல்.